For everyone who's doing the work, Lord Jesus. பிதாவே வாத்திய கருவிலே வாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். Pray for those who bring the word. இயேசுவே ஒருவரை நீங்களே பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபப்படுகிறோம் ஆண்டவரே. பிதாவே worship செய்கிறதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை வழி நடத்துகிறதான சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களே கர்த்தாவே யாவரையும் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு தடையும் இல்லாமல் கர்த்தாவே நேர்த்தியாக செய்வதற்கு தெய்வீக ஞானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவே எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக ஜெபப்படுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பலத்தினால் எங்களை தாங்கும்படியாக வருகிறோம் ஆண்டவரே. அதேபோல் நாங்கள் ஜெபிப்போம் வார்த்தை பகுதிக்காக. Now let's pray for the words. பிதாவே இந்த வேளையிலே கூட கர்த்தாவே இந்த நாளிலே கொடுக்கப்படுகிற வார்த்தை பகுதிக்காக ஜெபிக்கிறோம். Thank you for the word you're going to give us. பிதாவே வார்த்தை மூலமாக யாவரோடும் இடைபடும்படியாக வருகிறேன். பிதாவே வந்திருக்கிற யாவருக்கும் நீங்களே பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே சிலுவை மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை கர்த்தாவே கற்பித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். Thank you Father. அவைகளை கர்த்தாவே வாழ்க்கையில் அபியாசப்படுத்த உதவி செய்யும்படியாக ஜெபப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வந்த வண்ணமாக போகாமல் ஆண்டவரே தெய்வீக ஆசீர்வாதங்களோடும் தெய்வீக உபதேசங்களோடு போக உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே இந்த நாளில் கர்த்தாவே சபைக்கு வந்து கொண்டிருக்கிறதான எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லோரும் நேரத்தோடு வந்து சேர உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்த ஒரு தடையும் இல்லாமல் கர்த்தாவே நேரத்தோடு வந்து சேர உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ ஆசீர்வாதங்களுக்குள்ளாக கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த பிரசன்னங்கள் மத்தியில் அசைவாட போகிறமைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு இடைப்பட போகிறமைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த நாளிலும் கர்த்தாவே செய்யும் மற்றும் எல்லா ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த காரியங்களை செய்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தாவின் பாதத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீங்களே பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சமாதானம் யாவருக்குள்ளாகவும் இருக்கட்டும் ஆண்டவரே. தெய்வீக ஆறுதல் யாவருக்குள்ளாகவும் இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் யாவருமாக எழுந்திருப்போம். நன்றி ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இடைபடுகிறமைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு பேச போகிறமைக்காக நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே உங்களுடைய கிருபை எங்களுக்கு தர போகிறமைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியில் அசைவாடுகிறமைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இடைபடுங்கள் ஆண்டவரே. எங்களோடு இடைபடுகிறமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தயவினால் எங்களை நடத்த போகிறமைக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நாங்கள் யாவருமாக இந்த இடத்துல சேர்ந்திருப்பது இயேசுவின் சிலுவை குறித்த பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக. இந்த நாள் எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது ஒரு பெரிய வெள்ளி என்பதாக சொல்லப்படுகிறது. பெரிய வெள்ளியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அவர் சிலுவையில் எங்களுக்காக தொங்கினார். அவருக்கு அநேக போராட்டங்கள் வந்தது. எல்லாவற்றையும் அவர் தாங்கி பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார். அதன் மூலமாக எங்களுக்கு பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தார். அவருடைய பொறுமை இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தை கற்பித்து கொடுத்தது. அதை நாங்கள் நினைவு கூற வேண்டும். அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு பாரமான சுமைகள் எங்கள் மேல் வந்தாலும் நாங்கள் அதை சுலபமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் எங்களை நோக்கி வந்தாலும் அதை நாங்கள் சுலபமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த விதமான அவதூறுகள் நிந்தனைகள் வந்தாலும் அதை நாங்கள் சுலபமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்துவான் எங்கள் சொல்லி கொடுத்தார். நாங்கள் யாவருமாக சேர்ந்த பாடலை பாடுவோம். Thank you Jesus, thank you Jesus, thank you Lord, thank you Jesus, thank you Jesus, thank you Lord for loving me. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord for loving me. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord for loving me.
ஸ்தோத்திரம் உம் அன்பிற்கே. மூன்றாம் நாள் உயிர்த்தீரே, புது ஜீவன் அளித்தீரே, ஸ்தோத்திரம் உம் அன்பிற்கே. There is power, Wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தில். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தில். வல்லமை உண்டு, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு, Power, wonder working power in the blood of the Lamb. there is power, power, wonder working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தில். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தில். நம்புற இயேசுவின் இரத்தத்தினால வல்லமை How உண்டு. many believe that through அதன் Jesus' மூலமாக blood? எத்தனை பேருக்கு ஆசீர்வாதங்கள் விடுதலை How many of us are blessed and freed through நாங்கள் Jesus' யாருமாக blood? திரும்ப அந்த பாடலை நாங்கள் சத்தத்தோடு எங்களை கரங்களை தட்டி Let's all sing that song again louder. power, power, Wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தில். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் திரு இரத்தத்தில். There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. நாங்கள் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி Close எங்களுடைய our eyes and look பலிகளை unto எடுப்போம். God. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி We செலுத்துகிறோம் give you all கர்த்தாவே. praise, Lord Jesus. We பிதாவே thank you, சிலுவையில Lord கர்த்தாவே Jesus. எங்களுக்காக செய்த எல்லா Going to the cross தியாகங்களுக்காக for our நன்றி sins, Lord ஆண்டவரே. Jesus. எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய பாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நீங்கள் சுமந்து தீர்த்து கர்த்தாவே எங்களுக்கு ஒரு நல்லதொரு வாழ்க்கையை தந்திருக்கிறமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பாதையில் நடப்பதற்கு கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறமைக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோடு இடைப்படுகிறமைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உங்களது கிருபையினால் எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உங்களது அன்பினால் எங்களை நடத்துகிறமைக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. கெத்செமனே பூங்காவிலில் நேசரையே ஆவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்தீரே. ஆவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்தீரே.
கர்த்தாவே. Lord Jesus. ஆவியானவரே, Lord உங்களுக்கு Jesus. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. Thank you, எங்கள் Father. மத்தியில் அசைவாடுகிறமைக்காக நன்றி ஆண்டவரே. Moving in our உங்களது கிருபையினால் எங்களை நடத்துகிறமைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, எங்களுக்காக செய்த எல்லா தியாகங்களை கர்த்தாவே நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். இயேசுவே, எங்களுக்காக கர்த்தாவே சிலுவையில் அடிக்கப்பட்டமைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, எங்களுக்காக கர்த்தாவே நீங்கள் முடி சூடப்பட்டமைக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோடு இடைப்பட போகிறமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தாவே கிருபை ஆண்டவரே பாய்ந்து செல்லுகிறமைக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களது கிருபையினால கர்த்தாவைகளை தாங்குகிறமைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இடைப்படுகிறமைக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நீளைகிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நீளைக்கிறேன். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. 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 நன்றி. கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை தந்ததற்காய் திருக்கரம் கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை தந்ததற்காய். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. எதிர்க்கிறவர் முன்னிலும் தள்ளினவர் மத்தியில் ஆயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணி. எதிர்க்கிறவர் முன்னிலும்
வைத்திருக்கிறதான அளவில்லாத அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Love, Lord Jesus. எங்கள் மேல் வைத்திருக்கிறதான அளவில்லாத கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. Blessings you've given to us. இயேசுவே, எங்கள் மேல் வைத்திருக்கிறதான அளவில்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மேல் வைத்திருக்கிறதான பாதுகாப்புக்காக நன்றி ஆண்டவரே. Protection you have amongst us. எங்கள் மேல் கொண்டிருக்கிறதான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அரவணைப்புக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Blessings, Lord. தொடர்ந்தும் நீங்கள் அப்படியாக எங்களுக்கு செய்ய போகிறமைக்காக நன்றி ஆண்டவரே. உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. Name on high. எங்களோடு இடைப்படுகிறமைக்காக நன்றி ஆண்டவரே. Moving amongst our எங்களோடு அசைவாடுகிறமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Jesus. பரத்திருந்த ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை செய்கிறமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Given இயேசுவே, எங்களோடு இடைப்படுகிறமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தயவாய் நடத்துகிறமைக்காக நன்றி ஆண்டவரே. உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். lift your name on high. Hallelujah. Thank you, Lord. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உறையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றே எனக்காயேங்கி நின்றே. தாகம் தாகம் என்றே எனக்காயேங்கி நின்றே. பாவங்கள் சுமந்தீ பரிகார பலியானி. பாவங்கள் சுமந்தீ பரிகார பலியானி. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் ஒன்றே கண்ணீர் வடிக்கின்றே. காயங்கள் கின்றே கண்ணீர் வடிக்கின்றே. தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. ஆம் கர்த்தாவே, Yes, Father. உங்களை பார்க்கையிலே எங்கள் உள்ளம் உடையுது Our கர்த்தாவே. heart breaks when we see
what you have done, Father. ஆனாலும் அப்பா நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாய் நன்றி என்று சொல்லுகிறோம் But we ஐயா. rejoice here in this place and say thank you. ஏனென்றால் நீர் எங்களை மீட்டெடுத்திருக்கிறீங்க Why? கர்த்தாவே. Because you have redeemed us, Father. நீங்கள் எங்களை தூக்கி கன்மலையின் மேல் நிறுத்தி இருக்கிறீங்க You have கர்த்தாவே. placed us on the rock to stay. ஐயா நீங்கள் எங்களுக்கு ஜீவன் தந்திருக்கிறீங்க கர்த்தாவே. Given us life. ஐயா நாங்கள் உங்கள் பிள்ளைகள் என்ற அச்சாரம் பெற்றிருக்கிறோம் கர்த்தாவே. We have been sealed as your children, Father. அதற்காய் நன்றி. Thank you, Father. ஐயா உம்முடைய சிலுவைக்காய் நன்றி Thank ராஜா. you for your cross. அப்பா இந்த நாளில உமது வார்த்தையினூடாக எங்களோடு இடைப்படுங்க. In your word, you intercede with your people, Father. ஐயா உங்க வார்த்தை எங்களோடு கிரியை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம். May your word work in our midst today. அப்பா உங்களுடைய வார்த்தை எங்களுடைய உள்ளங்களை உயிர்ப்பிக்கும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. May it revive every heart in this place. எங்கள் ஒவ்வொருவரையும் உமது இரத்தத்தினால் மூடுகிறோம். Lord, we cover us with your blood. ஐயா நீங்க பேசுங்க நாங்க கேட்கிறோம். You speak and we are listening, Father. அப்பா இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. In the name of Jesus, we pray now. அப்பா என்னை மகள் சோனாவையும் உமது அன்பினாலே மூடி மறைத்துக் கொள்வீராக. Cover us, me and Sanjanti, in your love. ஐயா உங்க வானமாகிய நல்ல பொக்கிஷசாலை திறந்து எங்களை இடங்கொள்ளாம மட்டும் நிரப்பும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். Open up the storehouse of heaven right now and fill us, Father. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In the name of Jesus, we pray. ஆமென். Amen. தயவு செய்து உட்காருங்கள். Please be seated. ஆமென். Amen. இன்றைக்கு நாங்கள் எத்தனை பேர் சந்தோஷமாய் இருக்கின்றோம்? How many of you are happy today? ஆமென். Amen. சந்தோஷமாய் இருந்தால் நாங்கள் கரங்களை கட்டி தேவனை ஆர்ப்பரிப்போமா? Glory be to God. Amen. ஆமென். இன்றைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் The title of my sermon today is சிலுவையின் அழைப்பு. The Calling of the Cross. சிலுவையின் அழைப்பு. Purpose of the cross. சிலுவை என்னத்திற்காய் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கின்றது? Why has the cross called you and I? பாருங்கள் இன்றைக்கு நாங்கள் குட் ஃப்ரைடே என்றவுடன் நாங்கள் கண்ணீர் விடுகின்றோம், துக்கப்படுகிறோம், வேதனையாயிருக்கிறோம் என்று அநேகர் துக்க முகத்தோடு கருத்த உடைகளை உடைத்துக்கொண்டு துக்கம் கொண்டாடுகிறார்கள். Many people across the world today are mourning and see this day as a sign of mourning and wear black. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் But for you and I, இது மகிழ்ச்சியின் நாள். this is a day of இது rejoicing. மகிழ்ச்சியின் A நாள். day of rejoicing. இது வெற்றியின் நாள். A day of victory. தகுதியற்ற என்னையும் உங்களையும் தேவன் அழைத்திருக்கின்றார். You and I who are unworthy, he has called us. ஆமென். Amen. நாங்கள் எங்களுடைய வேதாகமங்களை 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். 2 Corinthians chapter 3, shall we turn our Bibles to? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். 2 Corinthians chapter 3. அதிலே 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, The last bit of verse 3 says, இருதயமாகிய சதையாகிய பலகையிலே எழுதப்பட்டிருக்கின்றது. it is written on the tablets of human hearts. என்னவா? இருதயமாகிய சதையாகிய பலகையிலே எழுதப்பட்டிருக்கின்றது. It is written on the tablets of human hearts. என்ன எழுதி இருக்கிறது? What is written? நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகள் என்று. That you and I are his children. நானும் நீங்களும் ராஜரிக ஆசாரிய கூட்டம் என்று. You and I are heirs to his kingdom. நானும் நீங்களும் தேவனால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள் என்று. You and I are redeemed people. நான் சொன்னேனே Did I குட் not say? ஃப்ரைடே என்று சொன்னோனே நீங்க எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று. Did I not say as soon as we said it's நான் Good ஒரு Friday? நல்ல செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I am sharing the good news. நீங்கள் ஒருவரும் அதற்கு ஆமென் ஹல்லேலூயா நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லாமல் None of you are saying hallelujah and amen and receive it. அமைதியா இருக்கிறீங்க. But you are quiet. பாருங்க, பாவிகளாயிருந்த எங்களை தூக்கி மேன்மையான அவரோடு கூட உன்னதங்களை உட்கார You வைத்திருக்கின்றார். and I who are sinners, he has kept us on the rock. யாருக்கு இந்த சலாக்கியம் கிடைத்தது? Who has got this privilege? எனக்கும் உங்களுக்கும் தான். You and I. பாருங்க, சிலுவையை நாங்கள் இரண்டாய் பிரித்தோம் என்று சொன்னால் If we separate the cross into two, அதிலே எந்த வேல்யூவும் எந்த பெருமதியும் இல்லை. there is no value in that. நானும் நீங்களும் தகுதியற்றவர்களாயிருந்தோம். You and I, we were undeserving. நானும் நீங்களும் தகுதியற்றவர்களாயிருந்தோம். We were undeserving.
ஆண்டவராகிய இயேசுவோடு இணைக்கப்பட்டதன் மூலமாய் நாங்கள் தகுதி பெற்றிருக்கின்றோம். But we have been made deserving because we are joint and one with Christ. நாங்கள் வாசிக்க கேட்போமா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 3ஆம் அதிகாரம் 2 Corinthians chapter 3 verse 5. எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. Not that we are competent in ourselves to claim anything for ourselves, but our competence comes from God. பாருங்க, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று யோசிக்கிறதற்கு கூட நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. We're not even worthy to think we are competent in our thoughts. நாங்கள் யோசிக்கிறதற்கு கூட நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தோம். Even to think that we are competent, we were not worthy. நாங்கள் யோசிக்கிறதற்கு கூட தகுதியற்றவர்களாய் இருந்தோம். To even think that we were competent, we were unworthy. நாங்கள் சிலுவையின் மூலமாய், But through the cross, இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டதன் மூலம், because we are joint with Christ, என்னையும் உங்களையும் அவர் தகுதிப்படுத்தி இருக்கின்றார். He has made you and I worthy. என்னையும் உங்களையும் அவர் தகுதிப்படுத்தி இருக்கின்றார். He has made you and I deserving. அப்போ தகுதி என்ன? தகுதி, So what is the worth? இந்த உலகத்திலே பாருங்கள், எங்களுடைய பேருக்கு பின்னால் போடப்படுகின்ற பட்டங்களை குறித்து தகுதி மேன்மை பாராட்டுவார்கள். The degrees that you have behind your name, that is what gives you worth in this world. எம்எஸ்சி, பிஎஸ்சி, அந்த பட்டம், கிராஜுவேட், ப்ரொஃபசர் என்றெல்லாம் பட்டம் இருக்கும். BSc, MSc, PhD, whatever it may be. அந்த பட்டங்கள் தகுதியானதா? But is that your real worth? அந்த பட்டங்கள் எழுத்துக்குரியவைகள். Those are only mere letters. ஆனால் நானும் நீங்களும் பெற்றிருப்பது But you and I, we have received. ஆவியினால் அச்சாரமிடப்பட்டது. It is the true spirit worth. ஆவியானவர் என்னையும் உங்களையும் முத்தரித்து வைத்திருக்கின்றார். He has kept a seal on each of you. தகுதியற்றவர்களாயிருந்த என்னையும் உங்களையும் தகுதி He உள்ளவராக்கினார். has made us undeserving people deserving. அப்ப பாருங்க, என்னத்திற்கு தகுதி உள்ளவராய் மாற்றி இருக்கிறார். What has he made me deserving of? 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். என்னத்திற்கு வடிவாய் பாருங்கள். எல்லாரும் வேதாமல். Children, please open your Bibles and see verse 6. Let's read verse 6. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி என்னவா சொல்லுங்கள். He has made us competent to be new ministers of the new covenant. புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படிக்கு. Ministers of the new covenant. அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுந்து சொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. For the letter kills, but the spirit gives life. வாசியுங்கள். Verse 6, 2 Corinthians chapter 3 verse 6. He has made us competent as ministers of a new covenant, not of the letter but of the spirit. For the letter kills, but the spirit gives life. சிந்தித்து பார்ப்போம். Shall we think? சிந்தித்து பார்ப்போம். Shall we think? இன்றைக்கு டாக்டர்ஸுக்கு படித்து Today, people who learn to be a 7 doctor, வருடம் 8 வருடம் படித்து விட்டு 7 or 8 years they do medicine. சிலருக்கு வேலை இல்லாமல் There are people who without jobs. பெட்ரோல் ஸ்டேஷன்லயும் டெஸ்கோலையும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். There are people working in a petrol station and in Tesco. எத்தனையோ கிராஜுவேட்ஸ்க்கு வேலை இல்லாமல் Many graduates who are not got சாதாரண jobs வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். are doing ordinary jobs. ஆனால் But என்னையும் உங்களையும், you and I, எந்தவித தகுதியும் அற்ற என்னையும் உங்களையும் completely unworthy we are, புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் நியமித்திருக்கின்றார். has kept us as ministers of the new covenant. சபையை கரத்தை தட்டி நன்றி சொல்லுங்கள். Shall we receive, church? உங்களையும் என்னையும் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் தகுதிப்படுத்தி You and வைத்திருக்கின்றார். I, we have been made worthy to be new ministers. அந்த தகுதி உங்களால் உண்டானது அல்ல. That competence has not come from you. என்னவா? அந்த தகுதி உங்களால் உண்டானது அல்ல. It is not of you. பாருங்க, சிந்தித்து பார்ப்போமே. Let's think for a moment.
அந்த உடன்படிக்கை that covenant, எழுத்துக்குரியதாயிராமல் it is not of written letters, ஆவிக்குரியதாயிருக்கிறது. it is of the Spirit. எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. It is not of the letters but of the Spirit. எழுத்து என்ன செய்யுமா? What does the letter do? கொல்லும். It will kill. ஆவி உயிர்ப்பிக்கும். The Spirit gives life. அப்ப நீங்க இன்றைக்கு லண்டனுக்கு வேலைக்கு போனால், இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் வேலைக்கு கொண்டு வேலைக்கு போனால், If we are going into the city of London for work, சிலருக்கு போன உடனே உனக்கு வேலையிலிருந்து நீ வேலை நீக்கம் செய்து பட்டிருக்காய் என்று சொல்லிவிடுவார்கள். they will say you have been made redundant from work. என்ன சொல்வார்கள்? What will they say? வேலை நீக்கம் செய்யப்பட்டதாய் சொல்லிவிடுவார்கள். They will say you have no more job, you have been made redundant. அது எழுத்தினால் நீங்களும் நானும் என்ன சொல்ல உறுதிப்படுத்தின வேலை. It is a confirmation letter that we get written through a letter. ஆனால் But இயேசுவானவர் Jesus Christ, தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தியதன் மூலமாய், because he shed his own blood, என்னையும் உங்களையும் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி தகுதிப்படுத்தி வைத்திருக்கின்றார். he has made us worthy to be new ministers of the new covenant. எங்களுக்கு ஒரு பிழையான மென்டாலிட்டி இருக்கிறது. We have a very wrong thinking in us. பாஸ்டர்ஸ் We look at pastors, லீடர்ஸ் மாத்திரம்தான் ஊழியர்கள் என்று. and we look at leaders and they're only people who do ministry. ஆனால் இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? But what does the living word say? இந்த சபையில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஊழியக்காரர். Every single person seated here in the church, you are நீங்கள் ministers. ஒவ்வொருவரும் ஊழியக்காரர். Every single one of you, you are ministers. நீங்கள் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படிக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் தகுதிப்படுத்தி God வைத்திருக்கின்றார். has made you and I worthy to be ministers of the new covenant. அப்ப இந்த ஊழியத்தை நாங்க எவ்வளவு கனப்படுத்துகின்றோம்? So how much value and honor we should give to that. நாங்க வேலைய தூக்கி எறிய மாட்டோம். We will never let go of our jobs. ஆனா ஊழியத்தை சடக்கென்று எறிஞ்சிட்டு போய்டுவோம். But the ministry becomes nothing. இயேசு சிந்தின இரத்தம் எங்கே? Where is the purpose and the worth of Jesus' உங்களை blood? தகுதியற்றவராய் இருந்த என்னையும் உங்களையும் அவர் தகுதிப்படுத்துதல் நோக்கம் எங்கே? Where is the purpose for which you have been called? எங்கே நோக்கம்? Where is that purpose? ஏன் அவர் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்? Why did God choose you and I? தன்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்காய் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். To share the good news, the gospel of Christ. தன்னுடைய சுவிசேஷத்தை சொல்லும்படியாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். To show and reflect the gospel of Christ. பிரசங்கிப்பது ஊழியம் அல்ல, ஆராதிப்பது ஊழியம் அல்ல. To preach and to worship is not just the ministry. ஆனால் மெய்யான ஊழியம் என்ன? The true revelation of ministry இயேசு கிறிஸ்துவை பறைசாற்றுவதுதான் ஊழியம். is to reflect Jesus Christ in this world. அதற்காகத்தான் என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். That is why we have been chosen. ஆமென். Amen. பாருங்க, ஆவி என்ன செய்கிறதா? What does the Spirit do? உயிர்ப்பிக்கின்றது. It gives life. ஆவி என்ன செய்கிறது? What does the Spirit do? ஆவி என்ன செய்கிறது? It gives ஆவி life. என்ன செய்கிறது? It gives life. எனக்கு கேட்கல. என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாயும் உங்களுக்குள்ளாயும் இருப்பார் என்று சொன்னால், So if the Holy Spirit lives in you and I, நாங்கள் we கேட்கல. நாங்கள் உயிருள்ளவர்கள். we are full of life. நாங்கள் உயிருள்ளவர்கள். We are full of life. அப்ப இந்த வார்த்தை என்ன செய்யுமா? So what does this word do? இந்த வார்த்தை எங்களுக்குள்ளே கிரியை செய்யும். The word will start to work in us. இந்த வார்த்தை சொல்லும், The words will say, நீ என்னுடையவன். you are mine. இந்த வார்த்தை சொல்லும், The word will say, நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். I have chosen you. இந்த வார்த்தை சொல்லும், The word will say, நான் உன்னை முடிசூட்டி இருக்கிறேன். I have crowned you. இந்த வார்த்தை சொல்லும், The word will say, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை I will என்று. not leave you nor forsake you. இந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை. The word is a living word. என் அருமை சகோதரனே சகோதரியே, மறந்து விடாதீர்கள், நீங்கள் ஊழியக்காரராய் கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்.
இருக்கின்றார். Dear brothers and sisters, do not ever forget that you have been named as ministers of the new covenant. இந்த ஊழியத்தை அற்பமாய் எண்ணாதீர்கள். Do not think little of this ministry. தயவு செய்து அற்பமாய் எண்ணாதீர்கள். Please do not think of this as nothing. அவர் தன்னுடைய சிலுவையின் மூலமாய் உங்களையும் என்னையும் தகுதிப்படுத்தி இருக்கின்றார். Through the cross we have been made deserving. ஆமென். Amen. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, Verse 7. எழுத்துக்களினால் எழுதப்பட்ட கற்பலகைகளில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமையின் பிரகாசம் உண்டானபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தது. Now if the ministry that brought death, which was engraved in letters on stone, came with glory, so that the Israelites could not look steadily at the face of Moses because of its glory. பாருங்க, மோசே அந்த கற்பலகையில் எழுதி போட்ட அந்த கற்பலகைகளை கொண்டு வருகிற பொழுது அவனுடைய முகத்தை பார்க்க கூடாமல் அவனுடைய முகம் பிரகாசமாயிருந்தது. Moses' face, when he was carrying the tablets of stone which was written down from the mountain, his face was covered with glory that you could not see his face. பாருங்க, அப்ப ஒளிந்து போகிற ஊழியம் மகிமைக்குரியதா இருந்தால், If the ministry which was to die had that much glory, ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு மகிமையாயிருக்கும். how much more will the ministry of the Spirit be glorious? அந்த கற்பலகைகளை அவர் தூக்கி கொண்டு வருகிறார். He comes carrying the tablets of stone. அவருக்கு கோபம் வந்தன போட்டு உடைச்சிடுறார். He becomes angry and he breaks them. முடிஞ்சது. It was finished. திரும்பி தேவன் எழுத வேண்டி இருந்தது. God had to write it again. ஆனால் அந்த ஊழியத்தை செய்த மோசேயின் முகம் பிரகாசித்தது என்று சொன்னால், But if that time the ministry that Moses did, if he had that much glory, ஆவிக்குரிய ஊழியத்தை செய்கிற என் முகமும் உங்களும் எப்படி பிரகாசிக்கும். you and I who do the ministry of the Spirit, how much more glory we have. ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு மகிமையுள்ளதாயிருக்கும். What a glorious glory the ministry of the Spirit has. ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு மகிமையுள்ளதாயிருக்கும். How much glory there is in the ministry of the Spirit. நான் சொல்ல வேண்டும், I'll tell you one thing. நீங்கள் பாருங்க, இந்த மகிமை உள்ளதா இருக்குமென நான் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். I'm not saying these words, அப்ப the நீங்க word அதை of God. ரிசீவ் பண்ண வேண்டும். You need to receive the நீங்க word. பெற்றுக்கொள்ள வேண்டும். You need to receive ஏன்னா உங்களை it. ஊழியக்காரராய் ஆண்டவர் தகுதிப்படுத்தி Because வைத்திருக்கிறார். He's made you worthy to be ministers of the new உங்களை covenant. ஊழியக்காரராய் நியமித்து வைத்திருக்கிறார். Because He has called you to be a அப்ப minister. கர்த்தர் சொல்லுகிறார், So God says, நீங்கள் செய்கிற ஊழியம் மகிமை உள்ளது. the ministry that you do has glory. நான் முன்பு ஆவியின் கற்பலகையில எழுந்தது ஒளிந்து போய்விடும். I have defeated what I have written on the stone. அந்த எழுத்து என்ன சொல்லும்? And the letter will say, நீ பாவி, நீ பாவி, நீ கொலையாளி, நீ குற்றம் செய்தவன் என்று உன்னை குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கும். it will keep on finding fault and call you a sinner. ஆனால் But நான் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் because of the blood that I have shed on the cross, உங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். I have chosen you. என்னுடைய ஊழியம் ஆவிக்குரிய ஊழியம். And this ministry is the ministry of the Spirit. என் ஊழியம் என்ன சொல்லும்? And this ministry will say, மகனே மகளே நீ என்னுடையவள். my daughter, my son, you are mine. மகனே மகனே நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். Daughter, son, I have chosen you. மகனே மகளே நான் உன்னை பெயர் சொல்லி I have அழைத்திருக்கிறேன். called you my name. நான் உன்னை ஊழியத்திற்காய் தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறேன். And I've made you worthy of His ministry. சிந்தித்து பார்ப்போமா? Shall we think? பாருங்க, இன்றைக்கு சபைகளிலும் சரி, If you look in the churches, வேலையிலும் சரி, in workplaces, தகுதியானவர்களுக்கு தான் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. it is only people who are deserving who get that role. தகுதியானவர்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. People who are deserving. நீங்க வேலைக்கு போனால் அதற்குரிய தகுதி இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வேலை கிடைக்கும். Only if you have the right qualification, you will get Children, the job. கவனமாய் கேளுங்கள். Listen carefully, children. இனி வரப்போகிற காலங்கள்ல In the coming days, நீங்கள் கிராஜுவேட்டா இல்லாட்டி நீங்க டெஸ்கோவுல கூட வேலை செய்ய முடியாது. if you are not a graduate, you won't even get an ordinary job. அப்படியான காலம் தான் வருகின்றது. That is the kind of time we are approaching. சிந்தித்து பார்ப்போமா? Shall we think? இந்த உலகத்திலே அழகை பார்க்கிறார்கள், The world looks as beauty, உங்களுடைய தகுதியை பார்க்கிறார்கள். looks at qualification. ஆனா இயேசு என்னத்தை பார்த்தார்? But what is Jesus looking at? என்னுடையதும் உங்களுடையதும் அர்ப்பணிப்பை பார்த்தார். He is looking at your commitment. இன்றைக்கு நீங்கள் உங்களை கொடுக்க தயாராக இருக்கிறீர்களா? Are you able to give yourselves up today? இன்றைக்கு children,
Are you willing to commit yourself to God? If you commit yourself to God, if you say, God, come into my heart. அப்பா என் இருதயத்துக்குள்ளே வாரும் Yes, Father. என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது When you say so, அந்த தேவன் பெரிய காரியங்களை உங்களுக்குள்ளே செய்வார். that God will work mighty things in you. இந்த உலகத்திலே நானும் நீங்களும் தகுதியற்றவர்களாய் இருக்கலாம். In the world, we may be unworthy. இந்த உலகத்திலே நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருக்கலாம். We might be unworthy in the world. ஆனால் என்னையும் உங்களையும் கர்த்தர் தகுதிப்படுத்தி God வைத்திருக்கிறார். has made you and I worthy. பாருங்க, ஒளிந்து போகிற ஊழியம் மகிமையுள்ளதாய் இருக்கும் என்றால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு மகிமையுள்ளதாய் இருக்கும். If the ministry that brought condemnation was glorious, how much more glorious is the ministry of the Spirit? நீங்க வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். Please go and read at ஆக்கினை home. தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம் மகிமையுள்ளதாய் இருந்தால் தேவனுடைய ஊழியம் எவ்வளவு மகிமையாய் இருக்கும். The ministry that gives judgment, if that had glory, how much more glory we have. ஆமென். Amen. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, Verse 10 says, இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்படவில்லை. For what was glorious has no glory now in comparison with the surpassing glory. என்னவா? அந்த மகிமைப்பட்டிருக்கிற ஊழியம் The glory which was, தேவனுடைய மகிமைக்கு முன்பாய் அது மகிமைப்படவில்லை. in comparison with the ministry now, it has surpassing glory. பாருங்க, உங்களையும் என்னையும் ஆண்டவர் சாதாரணமாய் தெரியவில்லை. You and I, we have not been chosen ordinarily. அந்த மகிமை பாருங்க, அந்த ஊழியத்திற்கு முன்பாய் இந்த ஊழியம் மகிமைப்படவில்லை என்று சொல்லப்படுகின்றது. In front of the ministry that Moses had and was doing, it has no comparison, it says. பாருங்க, மோசேயால் செய்ய தகுதியற்றது, அது மகிமையற்றது. It has no glory in comparison. ஆனால் நீங்களும் நானும் செய்யும் ஊழியம் மகிமையானது. But the glory, the ministry that you and I do has surpassing glory. நீங்களும் நானும் செய்யும் ஊழியம் மகிமையானது. The ministry that you and I do has surpassing glory. ஆமென். Amen. நீங்களும் நானும் செய்யும் ஊழியம் மகிமையானது. You and I, the ministry that we do has glory. அதான் பவுலடியார் சொன்னா, நாங்க தாராளமாய் பேசுகிறோம். That is why Paul says we can freely speak. ஆமென். Amen. அப்போ So then, அடுத்த வசனங்கள் சொல்லுகின்றது, the next few verses say, மோசே அந்த கற்பலையை கொண்டு வருகிற பொழுது அவனுடைய முகம் பிரகாசித்தபடியினால் அவனுக்கு முன்பாய் முக்காடு போட்டுக் கொண்டு வந்தானாம். because Moses' face was so bright with the glory that he was covered in a veil. ஆனா பவுல் சொல்றான், நானும் நீங்களும் போட தேவையில்லை. But you and I, we do not need to wear a veil. நானும் நீங்களும் போட தேவையில்லை. You and I, we don't need to do that. ஏன் போட தேவையில்லை? Why not? அது கொல்லாது. Because it will not kill. இருக்கிற மகிமையின் வார்த்தை உங்களை கொல்லாது. Because the glory that we have in the ministry will not இப்பொழுது kill. இருக்கிற மகிமையின் வார்த்தை உங்களை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கும். The ministry that we do will continue to give life. அந்த வார்த்தை கொல்லும். The old word would kill. அந்த மோசேயினுடைய ஊழியத்தை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடி அவர்களுடைய இருதயங்கள் கடினப்பட்டிருந்தபடியினால், But because their hearts were so hardened not to listen to the ministry of Moses, வார்த்தையின் அர்த்தத்தை அவர்களுக்கு புரிந்து கொள்ளாமல் இருந்தபடியினால், because they were unable to find the deeper meaning behind the words, இன்றும் ஆகமங்கள் வாசிக்கப்படுகிற பொழுது முக்காடு போடப்பட்டிருக்கிறது. even today in churches there are veils being worn when the word is being spoken. நானும் நீங்களும் கடினப்படுத்துகிறோமா? But you and I, are we hardening our பின்னால் hearts? இருக்கிறவர்கள் நாங்களும் நீங்களும் கடினப்படுத்துகின்றோமா? Those sitting at the back, are your hearts நீங்கள் hardened? முக்காடு போட்டுக் கொண்டிருக்கிறீங்களா? Are you wearing a veil on your அந்த face? முக்காட்டை கழட்டும்படிக்கு தான் இயேசு சிலுவைக்கு போனார். It is to unveil yourself that God went on the cross. அந்த முக்காட்டை ஆண்டவர் கிழித்து போட்டு உங்களையும் என்னையும் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் நிலைநிறுத்தி வைத்திருக்கின்றார். And as the curtain tore in two on that day, God has kept you as ministers of the நீங்க new covenant. சாதாரணமானவர்கள் அல்ல என் பிள்ளைகளே. You are not ordinary people, my children. நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல சகோதரர்களே. You are not ordinary people. அந்த மகிமையின் ஊழியத்தை செய்யும்படியாய் தேவனால் தகுதிப்படுத்தப்பட்டவர்கள். You have been made worthy to do the ministry that has surpassing glory. இன்றைக்கு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் எடுக்க வேண்டும்
என்றால் If you want to take hold of the British passport today, ஆங்கிலம் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். you need to know English, they say. ஆங்கிலம் தெரிந்திருக்க வேண்டும் என்று You சொல்லுகிறார்கள். need to know how to speak English. என்னத்துக்கு? Why? என்னத்துக்கு? For a British passport. இந்த நாட்டிலே இருப்பதற்கு. To be and live in this country. உங்களுக்கு என்ன தகுதியை ஆண்டவர் கேட்டார்? What qualification did Jesus ask from you? அவருடைய மகிமையின் ஊழியத்தை செய்வதற்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் என்ன தகுதியை கேட்டார்? To do his glorious ministry, what qualification has he requested from you? என்ன ஊழியத்தை என்ன தகுதியை கேட்டார்? What qualification does he ask from you? ஒரு தகுதியும் இல்லை. There is nothing. எங்களுடைய கீழ்ப்படிவு, Our obedience, எங்களுடைய அர்ப்பணம், our commitment, எங்களுடைய கீழ்ப்படிவு, our obedience, எங்களுடைய அர்ப்பணம், our commitment, எங்களுடைய விசுவாசம். and our faith. இதுக்கு நீங்க எவ்வளவு காசு செலவழிக்க வேணும்? How much money do you need for this? எத்தனை யூனிவர்சிட்டிக்கு போகணும்? How many universities you need to go to? எவ்வளவு இரவு இந்த முழிச்சு தீசிஸ் எழுத வேணும்? How much you need to spend sleepless nights writing thesis? பயந்து டிக்கு டிக்கு இப்போ அந்த பிள்ளைகள் எல்லாம் இருக்குன்னா எக்ஸாமை கேட்டோன்னா டிக்கு டிக்கு டிக்குன்னு அடிக்குது. A lot of you who have written exams or are going to write exams, you are so scared. அதெல்லாம் செய்ய வேணுமா? Do you need to do that? இல்லவே இல்லை. There's nothing. என்ன செய்ய வேண்டும்? What do you need to do? இயேசுவே, Jesus, நான் என்னை உமக்கு தருகிறேன். I give myself to you. என்னை ஏற்றுக்கொள்ளும். Accept me, Father. அந்தளவு மாத்திரம்தான். That is all you need to do. அந்தளவு That மாத்திரம்தான். is it. சொன்னீர்கள் என்றால் If you கர்த்தர் உங்களை say, ஆசீர்வதிப்பார். God will bless you. ஆமென். Amen. வாசிப்போமா? Shall we read? 14ஆம் வசனத்திலே இருந்து வாசியுங்கள். 17 Verse 14. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. 1 minute. But their minds were made dull, for to this day the same veil remains when the old covenant is being read. It has not been removed because only Christ has taken it away. மோசே யார் அந்த முக்காட்டை நீக்கிறதா? Who has taken away the veil? யார்? யார்? Christ. கிறிஸ்து இயேசு. Christ Jesus. அப்போ கிறிஸ்து இயேசு அந்த முக்காட்டை எடுத்து போட்டு Christ Jesus has taken away the veil. முக்காடு இருக்கும்னா உங்களுக்கு அருவாசையும் தெரியாது. If you have a veil on your face, you can barely see it. அவர் என்ன செய்கிறாரா? What does he do? அந்த முக்காட்டை எடுத்து போட்டு He uncovers the veil. நீங்கள் யார் என்பதை, He shows who you are, நீங்கள் யார் என்பதை, to show who you are, நீங்கள் யார் என்பதை, to show who you are, நான் யார் என்பதை to show who I am. எங்களுக்கு தெளிவாய் கற்பிக்கின்றார். He reveals to us clearly. இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்கள் யார் என்று தெரியாதபடியினால் தான் இயேசுவை புறக்கணித்தார்கள். The Israelites rejected Jesus because they did not know themselves. இஸ்ரவேல் மக்களுக்கு இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று தெரியாதபடியினால் தான் அவரை புறக்கணித்தார்கள். Because the Israelites did not know why Jesus came into this world, that is why they rejected him. அப்ப எங்களுடைய முக்காடுகள் என்ன? So what is our veil? எங்களுடைய போராட்டங்கள், It is our trouble, விட்டு கொடுக்காமை, the unforgiveness, எரிச்சல்கள், பொறாமைகள், கோபங்கள் எல்லாமே முக்காடுதான். the bitterness, the anger that we hold, all of it is our veil. அந்த முக்காட்டை That veil. இயேசு நீக்கி போட வல்லவராய் இருக்கின்றார். Our Jesus Christ is mighty and has taken it away. ஆமென். Amen. அந்த முக்காட்டை இயேசு நீக்கி போட வல்லவராய் இருக்கின்றார். Christ is mighty to take away our veil. 16ஆம் வசனம். Verse 16. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுக்கப்பட்டு போம். But whenever anyone turns to the Lord, the veil is taken away. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புகிற பொழுது அந்த முக்காடு எடுக்கப்பட்டு போகும். When anyone turns to God, that veil is taken away. எனக்கு தெரியாது உங்களிடத்தில் என்ன முக்காடு இருக்கிறது. I don't know what veil that you have. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. I'm not saying, but the word says. நானும் நீங்களும் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு எடுக்கப்பட்டு போகும். When we repent and turn to God, our veil is taken away. எப்படி மனம் திரும்புகிறது? How do we repent? நீங்கள் வீட்டில் சென்று இன்றைக்கு உங்களை ஆராய்ந்து பாருங்கள்.
Go home and examine yourselves. இந்த மகிமையின் ஊழியத்தை செய்யாதபடிக்கு என்ன எனக்கு தடை இருக்கின்றது? What barriers are stopping me from doing this glorious ministry? என்னை ஆண்டவர் என்னை பிரகாசம் மகிமையாய் வைத்திருக்கின்றார். God has kept his glory on me. ஆவி உயிர்ப்பிக்கிறது. The Spirit gives life. நான் உயிருள்ளவர்களாய் வாழ முடியாதபடி என் வாழ்க்கையிலே என்ன தடை இருக்கின்றது? What is stopping me from living this life of glory? நாங்க வேலைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? How much importance we give to our jobs? கர்த்தருடைய ஊழியத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் How கொடுக்கின்றோம்? much importance we give to the ministry of God? உங்களை போய் ஆராய்ந்து பாருங்கள். Discern yourselves. அந்த முக்காடு நீக்கப்படும். And that veil will be taken away. அந்த முக்காடு நீக்கப்படும். The veil is going to be taken away. அந்த முக்காடு எடுபட்டு போகிற பொழுது Once the veil is torn, நீங்கள் யார் என்பதை தேவன் உங்களுக்கு தெளிவாய் வெளிப்படுத்துவார். God will truly reveal to you who you are. நீங்கள் கேட்காமல் வெளிப்படுத்தவே மாட்டார். If you do not ask from your mouth, he will not reveal. அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். He has already done all things. எல்லாம் முடிந்தது. It is all finished. எல்லாம் முடிந்தது. It is finished. எல்லாருக்கும் பசிக்குது. All of you are hungry maybe? எல்லாம் முடிந்தது. It is finished. ஆமென். Amen. ஆண்டவர் முடித்தே விட்டார். God and Jesus has finished it all. நாங்கள் வெற்றியாளர்கள். We find victory in him. நாங்கள் சுதந்திரவாளிகள். We are free. நாங்கள் தோல்வியானவர்கள் அல்ல. We are not people of shame. ஆமென். Amen. இந்த செய்தியை தயாரிக்கிறவள் எனக்கு ஒரு மாசத்துக்கு முதலே கர்த்தர் இந்த செய்தியை தந்து விட்டார். God has given me this message a month ago. ஆனால் நான் இழுத்து வைத்துக்கொண்டே இருந்தேன். But I kept on waiting and preparing. இழுத்து வைத்துக்கொண்டே இருந்தேன். எதை உண்மையா செய்வதா இதென்று தெரியவில்லை. And I needed a confirmation from God. ஆனால் கர்த்தர் திட்ட தெளிவாய் என்னோடு பேசினார். God spoke to me very, very clearly. என் சபையே, My church, உங்களை மகிமையின் ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். God has chosen you to do the glorious ministry. உங்கள் முக்காடுகளை எடுத்து போடுங்கள். Your veil has been taken away. உங்களை விட்டு கொடுங்கள். Give yourself. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். God will do mighty things. வாசிக்கிறீர்களா 17 18 வசனங்களை? Verse 17, 18. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாய் இருக்கிறோம். Now the Lord is the Spirit, and where the Spirit of the Lord is, there is freedom. ஆமென். என்னவா 17 வசனம் என்ன சொல்லுகிறது? 17 says, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ where the Spirit of the Lord is, அங்கே கேட்கல. freedom. என்ன ஒன்று? There is freedom. யாருக்கு விடுதலை வேணும்? Who needs freedom? ஒத்தருக்குமே விடுதலை தேவையில்லை. Amen. யாருக்கு விடுதலை வேணும்? Amen. எனக்கு விடுதலை வேணும் என்று சொல்லுங்க. I'm going to say, I சொல்லுங்க, need எனக்கு freedom. விடுதலை Say வேண்டும். that you need freedom. எனக்கு விடுதலை வேண்டும். I need freedom. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. Where the Spirit is, there is freedom. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. Where the Spirit of the Lord is, there is freedom. உங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரா? Do you have the Spirit of the Lord in Amen. you? Amen. அப்ப உங்களுக்குள்ளே விடுதலை உண்டு. There is freedom in you. நீங்கள் முக்காடு போட்டவர்கள் அல்ல. You are not people who wear the veil. நீங்கள் மகிமையின் ஊழியத்திற்காய் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். You have been chosen for His glorious ministry. அவருடைய மகிமையினால் என்னையும் உங்களையும் அவர் நிரப்பி He இருக்கின்றார். has filled us with His glory. அதுதான் சிலுவை தந்த அழைப்பு. That is the calling of the cross. 18 வசனம் என்ன சொல்லுகிறது? 18. நீங்க And we all who with unveiled faces contemplate the Lord's glory are being transformed into His new image with ever increasing glory which comes from the Lord who is the Spirit. சிந்தித்து பாருங்கள். Let's think. இன்றைக்கு நாங்க வர முதல்ல எவ்வளவு நேரம் கண்ணாடியில ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். How much time did you spend in front of the mirror this morning? உங்களுடைய மகிமையான ஒளிய Your glorious light, நாங்க கண்ணாடியிலே காண்கின்றது போல கண்டு, if you see it just as you see it in front of the mirror. ஆமென். Amen. ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே
The Spirit, the Lord who is the Spirit. அப்ப என்னுடைய மகிமையான என்னுடைய சொரூபத்தை நான் கண்ணாடியிலே பாவிக்கிறேன். When I see my glorious image in front of my mirror, ஆவியா அந்த மகிமையான சரீரத்தை, it is a glorious, அந்த ஆவியா இருக்கிற அந்த கர்த்தராலே, the Spirit who is the Lord, அந்த மகிமையின் சாயல் அவர் கூட அவரிடத்திலே இருக்கிற அந்த மகிமையின் சாயலாலே, the glorious image that He has, நானும் நீங்களும் you and I, மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். we are being transformed of glory upon glory. என்ன அடைகிறோமா? What are we getting? மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். We are becoming ever increasing glory, மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். transformed with ever increasing glory. இதுதான் சிலுவை தந்த அழைப்பு. This is the calling and the purpose of the cross. சிலுவை உங்களுக்கு என்னத்திற்கு அழைத்திருக்கின்றது? What has the cross called you for? உங்களை தகுதிப்படுத்தி இருக்கின்றது. What has it made you deserving of? உங்களை புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் மாட்டி இருக்கிறது. Made you ministers of the new covenant? உங்களுடைய முக்காட்டை களைந்திருக்கின்றது. Has taken away your veil? உங்களை மகிமையின் மேல் மகிமைப்படுத்தி இருக்கின்றது. Transformed you with ever increasing glory. ஆமென். Amen. இனி யாரென்றாலும் உங்களை பார்த்து ஏதாவது சொல்லுவார்கள் என்றால் சொல்லுங்கள். If anyone speaks a word against you, கர்த்தர் என்னை மகிமையின் மேல் மகிமையாய் வைத்திருக்கின்றார். God has transformed me with ever increasing glory. அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் என்னை மகிமைப்படுத்தி வைத்திருக்கின்றார். He has transformed me in the likeness of His glorious image. நீராரையா என்னை குறித்து சொல்லுவது? Who is this person to come and speak a word against me? நீர் யாரையா என்னை குறித்து சொல்லுவது? Who are you to speak against me? என் அப்பா என்னை மகிமைப்படுத்தி வைத்தார். My Father has glorified me. ஆமென். Amen. குயின் வந்தா என்று சொன்னால், If we say the Queen அவ comes, இறந்து போயிட்டா, நான் கிங் சார்ல்ஸை சொல்றேன். கிங் சார்ல்ஸ் வருகிறார் என்றால், because she's died, King Charles comes, நீங்கள் எல்லாரும் இப்படி காலுக்கு மேல கால் போட்டுக்கொண்டு இருப்பீங்களா? will you just sit freely like you are right now? இருப்பீங்களா? என்ன செய்வோம்? What will we do? உடனே எழுந்திடுவோம். We'll stand up. எழுந்துட்டு பெண்கள் என்று சொன்னால் இப்படி என்று சொல்லுவார்கள். And if it is girls or women, we curtsy. ஆண்கள் இருந்தா தொப்பியை கழட்டி பவ் பண்ணுவார்கள். And if it is men, then they will take their hats ஆம் off. தானே? Yes or no? இப்ப என்னையும் உங்களையும் ராஜாக்களாயும் ராஜாத்திகளாயும் ஆண்டவர் மாற்றி வைத்திருக்கின்றார். You and I, we have been made prince and princesses. மகிமையின் மேல் மகிமை அடைய செய்திருக்கின்றார். Given us ever increasing glory. அப்ப நாங்கள் போகிற பொழுது So when we walk, பிசாசு என்ன செய்வானா? what should the devil do? உடனே அவன் பவ் பண்ணுவான். The devil will bow for us. ஆமென். Amen. பவ் பண்ணி என்ன சொல்லுவான்? What will he say? நான் உன்னை தொட மாட்டேன். I will not touch you. உன்னுடைய மகிமைக்கு முன்னால் என்னால் நிற்க முடியாமல் இருக்கின்றது. I cannot stand in front of your glory. நான் உன்னை தொட மாட்டேன். I will not touch you. ஏனென்றால் Why? நீ தேவனுடைய ஊழியக்காரன். Because you are a child of God. Amen. Amen. ஆமென். அப்ப இதை செய்வதற்கு என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கர்த்தர் என்னத்தை செய்திருக்கின்றார்? To do this, what has God done to us? மிக விரைவாய் திருப்பிக் கொள்வோம். Let's turn quickly 2 to கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். 2 Corinthians chapter 4, 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். verse 6. For God, who said, "Let light shine out of darkness," made His light shine in our hearts to give us the light of the knowledge of God's glory displayed in the face of Christ. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இதயங்களிலே பிரகாசித்தார். என்னவா? What does it say? இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், God, who said, "Let there be light out of darkness," இயேசு கிறிஸ்துவில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக made His light shine in our hearts to give us the light of the knowledge of God's glory. இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக The light of the knowledge of God's glory displayed in His face, எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். He has made it shine in our hearts. அவருடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை இந்த உலகத்திற்கு தோன்ற பண்ணும் பொருட்டாக
the light of the knowledge of God's glory to shine in this world, உங்கள் இருதயங்களிலே தேவன் பிரகாசித்தார். God has given you light in your heart. உங்கள் என்னுடைய இருதயத்திலும் தேவன் பிரகாசித்தார். In our hearts, God has shown us his light. ஆமென். Amen. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, Verse 7 says, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் இருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மட்பாண்டங்களிலே பெற்றிருக்கின்றோம். but we have this treasure in jars of clay to show that this all-surpassing power is from God. என்னவா? What does it say? ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். God knows very well. எங்களுக்கு ஒரு சொட்டு ஒரு MBBS ஒரு சொரு பட்டம் போட்டுட்டா If we have a small qualification, எங்களுக்கு எல்லாருக்கும் அப்படிதான் பக்கத்துல போற உத்தரையும் தெரியாது எங்களுக்கு. we have so much pride in us that we walk with our head held high. என்ன ஏறிடுமா? பெருமை ஏறிவிடும். We have pride. சிரிக்கவே மாட்டினோம். They won't even smile. ஹலோவும் சொல்ல மாட்டினோம். They won't even say hello to the next நாங்க person. தான் அவங்கள போய் ஹலோ சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்க வேண்டும். We have to go and speak to them. ஏனென்றால் Why? நாங்க எங்க நிக்கிறோம்? Because where is my status? இப்படி நாங்க அவட்ட போய் பேசலோ சொல்லுறது. How can I go and say hello to that person? இதை நன்றாய் அறிந்தார் தேவன். If you know that really well. அதுதான் சொல்லி இருக்கிறார். That is why he says, அந்த மகிமையின் அறிவாகிய ஒளியை எங்கள்ல தோன்ற பண்ணும் பொருட்டாக மட்பாண்டங்களிலே பெற்றிருக்கின்றோம். so where have we received this all-surpassing power? In jars of clay. அந்த மட்பாண்டம் என்றால் என்ன? What is that jar of clay? தட்டினால் உடைந்து விடும். If I hit it, it will break. அது பிரயோஜனமற்றது. It is completely useless. அது தேவனால் உண்டாயிருக்கிறது என்பதை காட்டுவதற்காய் என்னுடைய இருதயத்திலும் உங்களுடைய இருதயத்திலும் மனுஷராகிய எங்களை பிரகாசிக்க செய்தார். But God has kept it so that you know that his all-surpassing power is from God and not from us. அப்போ நாங்கள் பெருமைப்படவே முடியாது. There is nothing we can boast about. நீங்கள் ஆராதிக்கிறீர்களா? Are you worshiping? நீங்கள் பிரசங்கிக்கிறீர்களா? Are you preaching? நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்களா? Whatever work you do, அது தேவனால் மாத்திரமே உண்டானது. it is only through God. தேவனால் மாத்திரமே உண்டானது. It is only by God. நீங்கள் பெருமைப்படுவதற்கு நாங்கள் அருகதையற்றவர்கள். We are completely unworthy to boast about ourselves. அதற்காகத்தான் That is why அந்த மகிமையின் ஒளியை எங்களுக்குள்ள மட்பாண்டங்களாகிய என்னுடைய இருதயத்திலும் உங்களுடைய இருதயத்திலும் தேவன் that தந்திருக்கின்றார். is why the all-surpassing glory and his power is kept in God, jars of Amen. clay. Amen. 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். Verse 8. நாங்கள் We are hard pressed on every side, but not crushed, perplexed, but not in despair. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாம் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகவில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைகிறதும் இல்லை, துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதும் இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதும் இல்லை. 9 We are hard pressed on every side, but not crushed, perplexed, not in despair, persecuted, not abandoned, not struck down. அப்ப பாருங்க, So see, அந்த மகிமையின் அறிவாகிய ஊழியம் எனக்கும் உங்களுக்கும் என்னத்தை தருகின்றது? the all-surpassing power gives us power, வல்லமை, gives us might, நம்பிக்கை. it gives us hope. என்ன சொல்லுகிறது? What does it say? நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, Even though we are hard pressed on every side, we are not crushed, கலக்கமடைந்தும் மனம் முறிந்து போவதும் இல்லை. perplexed, but not in despair. ஏன்? Why? அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி, அந்த வார்த்தை எனக்குள்ளாயும் உங்களுக்குள்ளாயும் இருக்கிறது. Because his glorious light and his word is in us. அப்ப நெருக்கத்தின் வேளையில் எல்லாம் ஆண்டவர் என்ன சொல்லுவார்? So when we are pressed on every side, God says, கலங்காத மகளே, do not fear, my daughter. நான் உன் கரத்தை பிடித்து வழி நடத்தி செல்வேன். I will hold your hand and I will lead நான் you. உன்னை விட்டு விலகவே மாட்டேன். I will not leave you. நான் எப்பொழுதும் உன்னோடு கூட இருப்பேன். I am always with you. அந்த வார்த்தைகளினால் தைரியப்படுத்துவார்.
And with that word, he is going to encourage us. ஏன் தைரியப்படுத்துகிறார் தெரியுமோ? Why he encourages us? நாங்களும் நீங்களும் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கிறோம். Because we are ministers of the new covenant. 9ஆம் வசனம் சொல்லுகிறது, Verse 9. துன்பப்பட்டு கைவிடப்படுவதில்லை, Persecuted but not abandoned. கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறதில்லை. Struck down but not destroyed. எவ்வளவு வல்லமையான வார்த்தை, What a powerful word. எவ்வளவு வல்லமையான வார்த்தை. What a powerful word. துன்பப்படுகிறீர்களா? Are you in despair? வேதனைப்படுகிறீர்களா? Are you in trouble? வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். Go and read these verses அந்த again. மகிமையின் அறிவாகிய ஒளியை உங்களுடைய இருதயத்திலே கர்த்தர் எழுதி வைத்திருக்கின்றார். And God has given your hearts that all surpassing power and glory. நீங்கள் போகிற இடமெல்லாம் அந்த மகிமையான அறிவாகிய ஒளி உங்களோடு கூட வரும். Every place that you walk into, you will Amen. have that all glory in you. அந்த வெளிச்சம் எனக்குள்ளே இருக்கும் பொழுது, When that light is in me, நான் இருட்டுக்குள்ளே போனாலும் when I walk in darkness, எனக்குள்ளே இருக்கிற அந்த மகிமை பிரகாசிக்கும். the glory in me will be revealed. Amen. Amen. அப்போ நாங்கள் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள். So how lucky and deserving are we? அடுத்த வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், The next verse says, அதற்காகத்தான் நாங்கள் இயேசு கிறிஸ்து மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகின்றோம். that is why we always carry around in our body the death of Jesus. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் இருதயத்திலே சுமந்து திரிகின்றோம். We always carry around the body and the death of Jesus. அந்த மரணத்தை எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறது. Because that death has given us hope. அந்த மரணம் எங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமையை தந்திருக்கிறது. That death has given us the resurrecting power. அந்த மரணம் எங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதலை தந்திருக்கிறது. That death has revived us. அந்த மரணம் சொல்லுகிறது, நீ என்னுடைய ஊழியக்காரன். That death has told us that we are ministers of God. அந்த உயிர்த்தெழுதல் சொல்லுகிறது, எழுத்துக்கொள்ளும் ஆவியோ உயிர்ப்பிக்கும் என்று. And that death tells us the letter kills, but the spirit gives life. அந்த ஆண்டவர் சொல்லுகின்றார், God says, உங்களுடைய இருதயங்களிலே நான் மகிமையாய் பிரகாசித்திருக்கிறேன். in your hearts I am shining my glory. என்னுடைய சாயலாலே மகிமையின் மேல் மகிமை அடைவீர்கள். And I have transformed you with ever increasing glory. இதுதான் சிலுவை எங்களை அழைக்கின்றது. This is what the cross has called us for. ஆமென். Amen. நீங்கள் எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீர்கள்? How many of you are ready today? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீர்கள்? How many of you are ready today? இதை பெற்றுக்கொள்வதற்கு எத்தனை பேர் ரெடியா How இருக்கிறீர்கள்? many of you are ready to ஆராதனை receive? குழுவிலே இருக்கிறவர்கள் வாருங்கள், நாங்கள் எழுந்து நின்று ஆராதிக்க We are போகிறோம். going to worship. இது Shall we அர்ப்பணத்தின் all நாள். stand? This is a time that you sacrifice yourself. திரும்ப திரும்ப ஆண்டவர் சொன்னார், நான் இது அர்ப்பணத்தின் நாள். This is a time of commitment. நீங்கள் கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணிக்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த மகிமையை பிரகாசிக்க பண்ணுவார். When you surrender yourselves, God is going to pour out His glory in us today. நீங்க உங்களை அர்ப்பணிக்கிற பொழுது அந்த மகிமையை நீங்கள் காண்பீர்கள். You will see His glory. நீங்க மாத்திரமல்ல, Not only you, உங்களுடைய வீட்டிலே இருக்கிறவர்கள் காண்பார்கள். you will see your உங்களுடைய வேலையிலே family, இருக்கிறவர்கள் காண்பார்கள். in your workplace. சிந்தித்து பாருங்க, யோசிச்சு பாருங்க, அந்த மகிமையின் அறிவாகிய அந்த ஒளியை மட்பாண்டங்களாகிய எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் பெற்றிருக்கிறோம். That all surpassing power is held in a clay of jar. அப்ப அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கும் என்று சொன்னால், So if that light is within you and I, நான் எங்கு போனாலும் ஒளியாய் பிரகாசிப்பேன். wherever I go, I walk as light. நாங்க ஆண்டவர்ட்ட கேட்போமா, Shall we say to God, ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், Father, I give myself. எனக்குள்ளே அந்த மகிமையின் ஒளி தேவை. Lord, I need that glorious light. ஐயா நான் மாற வேண்டும். I need to be transformed, Father. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் அந்த வசனங்கள் சொல்லுகிறது, உள்ளான மனுஷனிலே நாங்கள் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டும். The inner man needs to change every day. நாங்க ஆராதிச்சு ஜெபிப்போமா? Shall we all pray சோனா அவர்கள் ஆராதனையிலே எங்களை வழிநடத்த போகிறார்கள். as we lead in worship? நாங்க ஜெபிப்போம். பாருங்க, இதை அற்பமா எண்ணாதீங்கள். ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போறார். God is going to do something new in our Receive lives. it. God is going to Thank do you, a new Jesus. thing in your life. Thank you, Holy Spirit. நீங்க முன்பு இருந்தது போல் இருக்க மாட்டீங்க. வித்தியாசமானவர்களாய் மாற ஆண்டவர் வல்லவராய் இருக்கின்றார். பாதத்தில் என்னை படைக்கின்றேன். எல்லாரும் ஆராதனை நிலையிலே நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருப்போம். நீ தந்ததா சொல்றீங்களா? உன் பாதத்திலே நான் என்னை படைக்கிறேன் ஐயா. எத்தனை பேருக்கு அந்த மகிமை வேண்டும்?
want the glory? வேண்டுமா? Do you want it? நீங்க இப்படி இருக்க கூடாது. நாங்க வித்தியாசமானவர்களாய் மாற We வேண்டும். need to be transformed. இந்த குட் ஃப்ரைடே உலகத்தை அசைக்க வேண்டும். This Good Friday needs to be a place of இந்த குட் ஃப்ரைடே transformation. இந்த லண்டனை அசைக்க வேண்டும். This London needs to be shaken. அதற்காகத்தான் என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் ஆண்டவர் பிரகாசித்திருக்கின்றார். That is why God has come into our hearts. சொல்லுவோமா தேவனே Shall we என்னை நான் say, தருகிறேன் Father, என்னை I give பயன்படுத்தும் என்று myself to you, அர்ப்பணிப்போமா? Father. I give myself. தேவனே என்னை தருகிறேன். உம் பாதத்தில் என்னை படைக்கின்றேன். யாவையும் நீ தந்ததால் உம்மிடம் திரும்ப தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே. எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே. எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே. சொல்லமா ஊழியம் 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 ஆண்டவர் வந்தது மனுஷன் தரவில்லை பாஸ்டர் தரவில்லை ஆண்டவர் வந்த ஊழியம் நீ தந்த சொல்லமா மேன்மைகளப்பா சபை கர்த்தர் வந்தது மேன்மை கர்த்தர் வந்தது செல்வம் கர்த்தர் வந்தது செல்வமும் நீ தந்தது என்னுடைய வாழ்க்கை எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே. எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே. எந்தன் வாழ்நாள் எல்லாம் உமக்கே. தரிசனம் நீர் தந்த ராஜா சொல்லுங்கள், தரிசனம் நீர் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய தரிசனம் வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு பெரிய தரிசனம் வைத்திருக்கிறார். சொல்லுங்கள், தரிசனம் நீர் தந்தது. ஓ, பாவம், கிருபை எல்லாம் தேவன் தந்தது. அபிஷேகம் நீ தந்தது என் வாழ்க்கை எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே. எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே. எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே. நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, Shall we உமது ask God மகிமையின் today? ஒளி என் மேல் பிரகாசிக்க வேண்டும். God, fill me with your glory. ஐயா, நான் இருதய கடினமாய் இருந்தால் அந்த Fill me, கடினத்தை எடுத்து Father. Break போடுங்க every ஐயா. burdened heart today, Father. ஐயா, எனக்கு இருக்கிறதான முக்காட்டை எடுத்து போடுங்க Father, ஐயா. take away the veil that has been tearing உங்களுடைய my... ஊழியத்தை செய்ய முடியாமல் இருக்கிற தடைகளை எடுத்து போடுங்க Every ஐயா. barrier be removed in the name of Jesus. ஐயா, அந்த மகிமை உங்களால்
முக்காடு உங்களால் மாத்திரம்தான் எடுக்கப்படும் ஐயா. Only you can take away my veil, Father. ஐயா நான் என்னை தருகிறேன், அந்த I முக்காட்டை give எடுத்து myself, போடுவீராக. Father. Thank you, Jesus. ஐயா என்னுடைய தகுதி உங்களால் வந்தது ஐயா. Lord, my worth has come from you. ஐயா உங்களுடைய முகத்தின் ஒளியை என் மேல் We பிரகாசிப்பீராக ask என்று that you shine ஜெபியுங்கள். your light in me, Father. ஓ கர்த்தரின் ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை There is உண்டு. life where the Spirit is. கர்த்தரின் ஆவி எங்கேயோ அந்த விடுதலை உண்டு. There is freedom where the Spirit is. நன்றி சொல்லுவோமா, என்னை உங்களை புதிய உடன்படிக்கை ஊழியக்காரராய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். சொல்லுங்கள், புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எதிர்பார்ப்புக்கு மேலாக என் எதிர்பார்ப்புக்கு மேலாக எதிர்பார்ப்புக்கு மேலாய் கர்த்தர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே. என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா தேவனே, ஹalleluya. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஓ இந்த நாளிலும் ஓ தேவனுடைய மகிமை நம்மேலே கடந்து வருகிறது. தேவனுடைய வல்லமை நம்மேலே கடந்து வருகிறது. ஓ இந்த பெரிய வெள்ளி ஆராதனையிலே தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னுமாய் தேவனுடைய மகிமை நீங்கள் பெற்றுக் கொள்ளாவிட்டால் ஓ இந்த நாளிலும் உங்களுடைய இருதய கதவுகளை திறவுங்கள். ஓ எஸ், கடின இருதயத்தோடு இராதீர்கள். ஓ உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஓ எஸ் லார்ட் ஜீசஸ், ஹalleluya. Thank you Lord. Amen. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. உங்களை போஷிக்கிறார் ஐயா. ஹalleluya. அதிசயமாய் வழிநடத்துகிறார். Yes, sing together. Amen. Hallelujah. Thank you Lord. புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாய் நாங்கள் இருக்கின்றோம். Hallelujah. Thank you Lord Jesus. Hallelujah. எல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. யெகோவா தேவனே, யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. யெகோவா நீரே. Oh yes Lord. Hallelujah. சந்திப்பீர் அழைத்தவரே, அழைத்தவரே, அழைத்தவரே. ஆமென். தேவனுடைய பிள்ளையே, தேவன் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரனாய் தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். ஆண்டவர் நான் தகுதி இல்லாத நம்மை இன்றைக்கு தகுதிப்படுத்தி உன்னதத்திலே உட்கார கர்த்தர் வைத்திருக்கின்றார். ஆகவே நீ சாதாரணமானவன் அல்ல. அருமையான சகோதரனே, சகோதரியே, பிள்ளையே, நீ சாதாரணமானவன் அல்ல. கர்த்தர் உன் மூலமாய் மகிமையான காரியங்களை செய்வார். அதை நீ விசுவாசி. Hallelujah. Thank you Lord. சொல்லுங்கள். Hallelujah. உத்தம ஊழியன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லிட நாங்கள் உண்மையாய் ஓடுவோம். Thank you Lord Jesus. Yes. Hallelujah. அழைத்தவரே. Thank you Lord. ஊழியத்தின் ஆதாரமே அழைத்தவரே. Hallelujah. Yes. அழைத்தவரே, ஊழியத்தின்
கர்த்தர் உங்களை God அழைத்திருக்கிறார். is calling you. கர்த்தர் உங்களை God has அழைத்திருக்கிறார். chosen you. இவ்வளவு பெரிய மேன்மை. What a great உலகத்தை honor. உருவாக்கின தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். Yes. God has created this earth Hallelujah. is calling us. நாங்க ஆண்டவர்ட்ட ஒரு விசை கேட்போம். உங்களுக்கு முழங்கால்ல இருந்து ஜெபிக்க வேண்டும் என்றால் முழங்கால்ல இருந்து Please ஜெபிங்க. kneel and Lord pray if you Jesus. wish. எப்படி வேண்டுமென்றாலும் நீங்கள் ஜெபிங்க. Pray it this morning. ஆண்டவர்ட்ட கேக்குறீங்க, நீங்க என்னை அழைத்திருக்கிறீங்க Father, கர்த்தாவே. you have called me. நான் மரண பரியந்தம் அந்த அழைப்பை நிலைநிறுத்திக் கொள்ள, And மரண I- பரியந்தம் அந்த அழைப்புக்கு பாத்திரமானா என்னை மாற்றுங்கன்னு Till the day கேட்போமா? I die, Father, make me deserving of this glory. நாங்க பாருங்க. One minute. Children, sometimes you are feeling there's no way to me. ஒரு வழியே இல்லை என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். No way. ஒரு வழியே How இல்லை. can it happen to me? எப்படி இது எனக்கு நேர்க்கலாம்? How can it happen to me? எப்படி இந்த காரியம் எனக்கு நடக்கலாம்? Do I am worthy? நான் தகுதியுள்ளவன். And God is saying, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், I am the way maker. நானே வழி செய்கிற தேவன். I am the way Hallelujah. நானே maker. வழி செய்கிறவர். Oh, Children, Jesus. people can tell anything else about you. மற்றவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் உங்களுக்கு எதிராக. ஆனால் உங்களை கர்த்தர் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் மாற்றி God வைத்திருக்கிறார். has transformed you into ministers of the new covenant. அது மாத்திரமல்ல, Not only that, அவருடைய மகிமையின் அறிவாகி அந்த ஒளியை உங்களுடைய இருதயத்திலே that தந்திருக்கின்றார். all surpassing glory has been kept in our hearts. அந்த நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடுவோமா? With that faith and that belief shall we sing. Children, especially children, receive it and sing. Oh, the way maker, he is the way maker for அவரை your வழி life. செய்கிற தேவன். ஆமென். Whatever it is going on in your life, he is the way maker. என்ன சூழ்நிலையில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம், அவர் வழி செய்கிற தேவன். He will show you the way Thank you, Jesus. because he has called you. Amen. You are here, moving in our midst. I worship you. I worship Every children, put your hands and shall worship you. him. Are Say, here, you are here. walking in this place. I worship you. I worship you. You are here, moving in our midst. I worship you. I worship you. You are here, walking in this place. I worship you. I worship you. For you are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Oh, you are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. He is here touching every heart. Miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Oh, you are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. You are here, touching every heart. I worship you. I worship. He is here healing every heart right now. You are here, healing every heart. I worship you. I worship you. பாருங்க, children. Sometimes you are saying, உங்களுடைய என்ன சொல்ல, உங்களுக்கு இருக்கிற வேதனைகள், உங்களுக்கு இருக்கிற வருத்தங்கள், உங்களுக்கு இருக்கிற ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு தடையாய் இருக்கின்றது. There is something that is making a barrier in your life. ஏதோ ஒரு காரியம். There is a barrier in your life. சிலவள நீங்க அடிக்கடி சிக்காய் போகிறீர்கள். You might be sick all the time. உங்களுக்கு நீங்கள் செய்ய நினைத்ததை செய்ய முடியாமல் இருக்கின்றது. You are not able to do what you think. ஆனால் always remember,
He has given that light in your heart. அந்த ஒளியை கர்த்தர் தந்திருக்கிறார் நம்முடைய God has chosen vessel. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். You are chosen God's vessel. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். You are greater than any other people. நீங்க எல்லோரையும் விட சிறந்தவர். He is the way maker. அவரை வழி செய்கிற தேவன். He is the way maker to the sickness. அவர் வழி செய்கிற தேவன். He way maker to the problem. உங்களுடைய பிரச்சனைக்கு அவரே வழி. Whatever it is, என்ன நேர்ந்தாலும் He is the way maker. அவரை வழி செய்கிற தேவன். Receive it in the name of Jesus. பெற்றுக்கொள்வோமா இயேசுவின் நாமத்தினாலே. You are here, turning lives around. I worship you. I worship you. You are here, mending every heart. I worship you. I worship you. You are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Oh, you are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, That is who you are. நீரிங்கே அசைவாடுகிறீர், ஆராதிப்பீர், நான் ஆராதிப்பீர். நீரிங்கே Lord, கர்த்தர் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். Oh, God is doing the miracle things in our midst. Oh, just open your heart. Oh, just receive it. Oh, the God's mighty power come upon you. Oh, கர்த்தருடைய வல்லமை உன்மேல் இறங்குகிறது. Oh, தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கொள். Oh, பெற்றுக்கொள். Oh, நீ இதயத்தை கடினப்படுத்தாதே. Oh, உன்னுடைய இதயத்தை கடினப்படுத்தாதே. Oh, கர்த்தருடைய புதிய உடன்படிக்கையை ஊழியக்காரனாய் மாற்றி இருக்கின்றார். Oh, இதயத்தை கடினப்படுத்தாதே. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்குகிறது. தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவரின் மேலும் இறங்குகிறது. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த நாளிலே ஒவ்வொரு சரீரங்களுக்குள்ளாய் கடந்து வருகிறது. Oh Jesus, the power of resurrection. Oh, the mighty power come upon each and every heart. Oh, receive it. Light in the darkness, my God. In the name of Jesus, receive it. Oh, children, open your heart. Oh, God is giving you the mighty power in your heart. Yes. Oh, yes, Lord. அற்புதம் செய்வர் வாக்கு மாறாத இருளில் வெளிச்சமே என் தேவன் அதுவே நீரன்றோ. Just only keyboard. You are here. You are here, moving in our midst. Everyone I receive it. worship you. God is moving among us. I worship Yes. you. God's presence You is among are us. here, Oh, ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் walking மத்தியிலே in இருக்கிறது. this Receive it. Receive it. place. I Lord worship Jesus. you. I worship He is the way maker. For you are waymaker, miracle worker, promise Right. keeper, Confess. light in the அறிக்கை பண்ணுங்கள். darkness. My God, yes. that is who you are. You are waymaker, Jesus. miracle Oh, yes. worker, promise Hallelujah. keeper, light in the Oh, darkness. yes. My Amen. God, that is who you are. That is who you are. You are here, Thank you, Jesus. turning lives around. I worship you. I worship you. You Yes. are Hallelujah. here, ஆமாண்டவரே, yes. mending
இருதயத்தை ஆண்டவரை தொடுகிறதற்காக நன்றி சுவாமி. உம்முடைய வல்லமையுள்ள மகிமை இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் வார்த்தை கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அந்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord Jesus. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. 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 பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். Heavenly Father, we come to you in the name of Jesus. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொரு சரீரங்களுக்குள்ளாயும் கடந்து வந்திருக்கிறதற்காக நன்றியோடு உம்மை We ஸ்தோத்திரிக்கிறேன். thank you for your power has come upon every soul here. உம்முடைய மகிமையின் ஆண்டவரே வல்லமையினால் நீர் ஒவ்வொருவரையும் நிரப்பி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you for filling us with your glorious power. ஆண்டவரே, வார்த்தையோ கொள்ளுகிறது, ஆண்டவரே ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று நாங்கள் பார்த்தோமே. Lord, we've seen for the letter kills, but the Spirit gives life. எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டென்று நாங்கள் பார்த்தோமே. Where the Spirit is, there is freedom. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரியாய் நீர் வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி We செலுத்துகிறோம். thank you for keeping us as ministers of the new covenant. அந்த வல்லமையோடு அந்த விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து செல்கிறோம். With that power and that belief, we leave from this தொடர்ந்தும் place. வருகிற நாட்களிலே வருகிற காலங்களிலே கர்த்தருக்கென்று நாங்கள் வைராக்கியமாய் எழுந்து பிரகாசிக்க நீர் ஒரு புதிய பலனை இந்த நாளிலே நமக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி We செலுத்துகிறோம். thank you for granting us a new strength to rise and shine for you in your kingdom. நாங்கள் ஒருவரும் சாதாரணவர்கள் அல்ல We ஆண்டவரே. are not ordinary people. நீர் Father. எங்களை அசாதாரணமாக மாற்றி இருக்கிறதற்காக நன்றி We thank you செலுத்துகிறோம். for transforming us into supernatural தொடர்ந்து people. இருளிலே வாழுகிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை பிரகாசிக்கும்படியாக எங்களை நீர் வைத்திருக்கிறதற்காக நன்றி Thank you for செலுத்துகிறோம். keeping us as people to shine your light in the darkness. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் In ஆண்டவரே. your hands we humble ourselves. தொடர்ந்து உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். May your power be உம்முடைய continuously மகிமை revealed. வெளிப்படட்டும். May your glory be தேவ revealed. பிரசன்னம் நம் மத்தியிலே தொடர்ந்தும் இருக்கட்டும். May your presence continue to rest upon us. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, விசேஷமாய் ஆண்டவரே சௌரி வசந்தி ரெஜி அவர்களுக்காக நாங்கள் இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். We come to your presence for Sister Vasanthi today. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் வைத்தியசாலையிலே இருக்கிற பொழுது உம்முடைய வல்லமை அந்த சரீரங்களுக்குள்ளாய் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். As she is in the hospital, may your presence and your power come upon her body right now. என்ன வியாதியாய் இருந்தாலும் நீர் குணமாக்க வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. Whatever sickness, you are mighty to heal, இந்த வேளையிலே Father. நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலே உம்முடைய வல்லமை அந்த சகோதரிக்குள்ளாய் கடந்து As we வருவதாக pray right now, may chains be broken in the name ஒரு of விடுதலை Jesus. உண்டாகும்படியாய் May there ஜெபிக்கிறோம் be ஆண்டவரே. freedom in the name of Jesus. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். In your hands we அருமை commit. சகோதரி பிள்ளைகளை பேர பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீர்களாக. May you strengthen the entire family. ஆண்டவரே, நாளைய தினத்திலே ஆண்டவரே ஞானஸ்நானம் எடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for the children who are taking baptism tomorrow. எடுத்த தீர்மானத்தில் உறுதியாயிருந்து தங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே அந்த ஞானஸ்நான ஆராதனை மகிமையுள்ள ஆராதனையாய் நாளைய தினத்திலே கர்த்தர் ஆண்டவரை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். May they stand firm in their faith and their decision and their commitment, and may it be a glorious and blessed service tomorrow. உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆராதனைக்காய் ஜெபிக்கிறோம். We come for the Easter Sunday service. தொடர்ந்தும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். May your glory be revealed. இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற அருமையான குடும்பம் சௌரன் ரமேஷ் சௌரி உப்ளி சச்சினை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் We ஜெபிக்கிறோம். ask and pray that you bless Brother Ramesh and Sister Uppali and Sachin today who are providing the food. நல்ல அந்யோன்ய ஐக்கியத்திலே நாங்கள் ஆண்டவரே ஐக்கியப்பட்டு கடந்து செல்ல கிருபை தாரும். Give us a good time of fellowship. எல்லா கனமும் துதியும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே We செலுத்துகிறோம். give you all the glory and the honor. எங்களுக்காக மரித்து உயிர்த்து மீண்டுமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the precious name of our Lord Jesus Christ we pray and ask. ஆமென். Amen. May the grace of the Lord Jesus Christ, the love of God and the fellowship of the Holy Spirit be with you now and forever. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இப்பொழுதும் எப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் நீடித்து நிலைத்திருக்க கடவது. ஆமேன். யாவருமாக இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம்.
என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் உரத்த சத்தமாய் சொன்னார்கள், ஆமென், ஆமென். God bless you. Thanks.